ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த நியூ டே நியூ ஹோப் டெய்லி டிவோஷன் மூலமாய் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? சங்கீதங்களின் புஸ்தகம் 28ஆம் சங்கீதம் 7வது வசனத்தை கூட வாசிக்க கேட்போம். கர்த்தர் என் பெலனும் என் கேடகமுமாய் இருக்கிறார், என் இருதயம் அவரை நம்பி இருந்தது, நான் சகாயம் பெற்றேன், ஆகையால் என் இருதயம் களி கூறுகிறது, என் பாட்டினால் அவரை துதிப்பேன். அல்லேலூயா. பாருங்க, தாவீது எப்படியெல்லாம் அழகா இங்க சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். தாவீது சொல்லுகிற ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டை பார்த்தீங்கன்னா அவ்வளோ அற்புதமாக இருக்கும். 100க்கு 100 அவர் கர்த்தரையே சார்ந்திருக்கிறத நம்ம அறிந்திருக்கிறோம். இங்க சொல்றாரு, கர்த்தர் என் பெலனும் என் கேடகமாக இருக்கிறார், என் இருதயம் அவரை நம்பி இருந்தது. அல்லேலூயா. அவர் தான் எனக்கு கேடகம், அவர் தான் எனக்கு பெலன், அவர் தான் எனக்கு எல்லாமே. அதனால என் இருதயம் அவரை நம்பி இருந்தது. அப்படி மாத்திரம் இல்லாமல் அடுத்த ஒரு காரியத்தை சொல்கிறார், நான் சகாயம் பெற்றேன். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, இது தாவீதுக்கு மாத்திரமல்ல, உங்களுக்கும் ஆண்டவர் சொல்லுகிறார், யார் கர்த்தரை நம்பி இருக்கிறார்களோ அவர்கள் நிச்சயம் நிச்சயம் 100க்கு 100 சகாயம் பெறுவார்கள். சகாயம்னா என்னது? ஆண்டவரத்தில் வருகிற உதவி, ஆண்டவர்களிருந்து வர தயவு, ஆண்டவர்களிருந்து வருகிற நன்மை. அல்லேலூயா. தாவீதுக்கு ஆண்டவர் எத்தனை சகாயங்களை பண்ணியிருக்கிறார். ஒன்றுத்துக்குமே உதவாத ஒரு ஆடிமைப்பனாக இருந்தவனை ஆண்டவர் அரசனாய் மாற்றினார் அல்லவா? அதனால தான் இங்கே தாவீது தைரியமாக சொல்றாரு, என் இருதயம் அவரை நம்பி இருந்தது, அதனால் நான் சகாயம் பெற்றேன். அதோடு விட்டு இல்லாமல், ஆகையால் என் இருதயம் களி கூறுகிறது, என் பாட்டினால் அவரை துதிப்பேன். தெய்வ பிள்ளைகளே, உங்க இருதயம் களி கூற வேண்டுமா? நீங்களும் ஆண்டவரை மனசார ஆண்டவர் செய்த நன்மைகளுக்காக நன்றி சொல்லி பாடி துதிக்கணுமா? தேவபிள்ளையில் ஒரே ஒரு காரியம், தேவனிடத்தில் சகாயம் பெற்றுக்கொள்ளுங்கள். ஆமென். அவர் சகாயராய் இருக்கிறார். அவரிடத்தில் நம்ம எப்படி சகாயம் பெற்றுக்கொள்ள முடியும்? என் இருதயம் அவரை நம்பி இருந்தது. தாவீது சொல்லுகிறது போல, நீங்க அவரை நம்பி இருக்கும் போது, நீங்க 100க்கு 100 அவரை நம்பும் போது நிச்சயமாய் அவர் நமக்கு சகாயராய் இருக்கிறார். அல்லேலூயா. வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம், சங்கீதங்களின் புஸ்தகம் 124ஆம் சங்கீதம் 8வது வசனத்தை கூட நீங்க வாசிப்பீங்கன்னா அழகாய் சொல்லப்பட்டிருக்கும். வாசிக்க கேட்போம். நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்தில் உள்ளது. அல்லேலூயா. நமக்கு சகாயம் எங்கிருந்து வரணுங்க? வானத்தையும் பூமியை படைத்த கர்த்தரிடத்திலிருந்து. அல்லேலூயா. தேவப்பிள்ளையில, அப்போ ஆண்டவர் தான் நமக்கு சகாயம் செய்ய முடியும். ஆண்டவரத்திலிருந்து வருகிற சகாயம் சாதாரணமா இருக்காது. தாவீது வாழ்க்கையில பார்க்கிற மாதிரி சாதாரண ஒரு அற்பமான அங்கீகரிக்கப்படாத மனுஷனையும் ராஜாவாய் உயர்த்துகிறது தான் கர்த்தருடைய சகாயம். ஆமென். எது உங்க வாழ்க்கையில முடியல, எது உங்க வாழ்க்கையில ஃபெயிலியர், எது நீங்க முயற்சி செய்து தோற்று போனீங்க, தெய்வப்பிள்ளையில, எது அதுக்கு சாத்தியமே இல்லாத இருக்கிறது, எது அதுக்கு முற்றுப்புள்ளி வெடிச்சு அவ்வளவுதான் அந்த சாப்டர் க்ளோஸ் ஆனது, தேவப்பிள்ளையில கர்த்தருடைய சகாயம் அதில் வெளிப்படுமானால் நிச்சயம் அந்த காரியம் சாத்தியமாகும். அல்லேலூயா. எபிரேயர் நிருபம் 13ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை கூட நீங்க வாசிப்பீங்கன்னா அங்க அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படியாய் சொல்லுகிறார். வாசிக்க கேட்போம். அதனாலே நாம் தைரியம் கொண்டு, கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. ஆமென், ஆமென். கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? தேவப்பிள்ளைகளே, இந்த ஒரு தைரியம் நமக்கு இருந்துச்சுன்னா போதும், நீங்க எல்லாவற்றிலும் ஜெயிச்சிருவீங்க. உங்களுக்குள்ள விசுவாசம் பெருகி கொண்டே இருக்கும். கர்த்தர் எனக்கு சகாயர், ஆண்டவர் தான் எனக்கு உதவி செய்கிறவர், ஆண்டவர் தான் எனக்கு எல்லா தேவைகளும் சந்திக்கிறவர். அப்படி அவரை நம்புங்க. ஆமென். மனுஷன் உங்களுக்கு என்ன செய்ய முடியும்? ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை கூட வாசிப்பீங்கன்னா, நீ பயப்படாத, நான் உன்னோடு இருக்கிறேன், திகையாத, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமென். நம்மளை பலப்படுத்தி நம்மளுக்கு சகாயம் பண்ணுகிறது தான் ஆண்டவர். தேவப்பிள்ளையிலே, அப்போ நீங்க அந்த சகாயத்தை பெற்றுக்கொள்ளும் போது நிச்சயமா தாவீது போல உங்கள் இருதயம் களி கூறும். நீங்களும் பாட்டினால கர்த்தரை துதிப்பீர்கள். அல்லேலூயா. என்ன காரியத்தில் உங்களுக்கு சகாயம் வேணுமோ இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு சகாயம் பண்ண உண்மையில் இருக்கிறார். கண்களை மூடி நாம ஜெபிக்கலாம். அன்பு தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறோம். ஸ்தோத்திரப்பா. அப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே. என் இருதயம் நம்பி இருந்தது, சகாயம் பெற்றேன் என்று தாவீது சொல்லுகிறோமாய் நாங்களும் உங்களை நம்புறோம்ப்பா, உங்களை நம்புறோம் ஆண்டவரே. என்ன காரியத்தில் என்ன சகாயம் வேணுமோ
இயேசுவின் நாமத்தினால் இன்றைக்கு ஆண்டவரே அந்த உதவி வரட்டும், அந்த நன்மை வரட்டும், அந்த ஆசீர்வாதம் உண்டாவதாக நான் ஜெபிக்கிறேன்ப்பா. நீங்கள் அப்படி செஞ்சிட்டீங்க, அதற்கு ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாள் முழுதும் கரம் பிடித்து நடத்தும், பாதுகாத்துக்கொள்ளும். இயேசுவின் மூலம் ஜெபக்கல பிதாவே, ஆமென். அவர் உங்களுக்கு சகாயர். தைரியமாக போங்க. காட் பிளஸ்.